வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா எள்ளு உருண்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். எள் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம். கூட வந்துட்டு வாசனைக்கோசரம் நம்ம 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு எள்ளை வறுத்தரலாம். பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ அடுத்து எள்ளை நம்ம ஃபுல்லாக எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா வறுத்து பொரிஞ்சு வரணும். ரொம்ப பொரிய விடக்கூடாது. லைட்டாக ஸ்டார்டிங்லேயே பொரிய ஆரம்பிக்கும் போதே நம்ம எடுத்துடணும். பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிட்டு வெடிக்க ஆரம்பிக்குது. போதும், நம்ம அடுத்து நிலக்கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அதுவும் வறுத்தாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு இதை கொரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை ஓரளவுக்கு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ பார்த்தா ஒரு நல்ல கொரப்பாக கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. அடுத்து எள்ளை நம்ம அதே மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், எல்லாம் அதே பதம் தான், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ரெண்டும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நாட்டு சர்க்கரை நம்ம தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுறோம். போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரட்டும். வெல்லமும் அதோடு எல்லாம் கலந்து வரணும். வெல்லமாக இருந்தால் நம்ம துருவி போடணும். நாட்டு சக்கரைன்றதுனால அப்படியே நம்ம போட்டிருக்கோம். அடுத்து திரும்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒட்டி திரும்ப மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி நம்ம ஃபுல்லாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுன்றதுக்கோசரம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கொர பதத்தில் தான் இருக்குது. அந்த பதத்தில் இருந்தால் தான் சரியாக இருக்கும். பாருங்கள், உருண்டை பிடிக்கும் சரியாக இருக்குது. வேணால் நம்ம நெய் கொஞ்சம் சூடு பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. அவ்வளோதாங்க, எள்ளு உருண்டை 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். கரெக்டான பதம் பாருங்கள், உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது. அவ்வளோதாங்க எள்ளு உருண்டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.